கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு அட்டகாசமான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ப்ரோமோ வந்துட்டு செம்ம ஜாலியாக இருக்குது, ஃபன்னாக இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கோவிலில் பரிகாரம் பண்ணுறதுக்காக ஃபேமிலியாக எல்லாருமே வந்திருக்காங்க. அதாவது மாறன் வீட்டிலேருந்து இந்த பக்கம் வீராவோட வீட்டிலேருந்து வந்திருக்காங்க. அப்போ வந்துட்டு அவங்க அத்தைக்கு தான் இந்த கல்யாணம் பிடிக்கவே இல்லையே, மாறனோட அத்தைக்கு. அதனால் பரிகாரம் பண்ணணும், சோசியம் பார்த்துருப்பாங்கல்ல, அதில் வந்துட்டு பரிகாரம் பண்ணால் தான் இந்த பொண்ணு மருமகளாக குடும்பத்துக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு கோவிலில் என்ன பரிகாரம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பூசாரிகிட்ட கேட்க 108 குடம் தண்ணி இந்த குளத்துலேருந்து எடுத்து நம்ம அம்மன் மேலே ஊற்றினா தான் அம்மன் வந்துட்டு குளிர்ந்து மனசிறங்கி இவங்க 2 பேர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துவாங்க. அந்த பொண்ணு மேலே இருக்கிற தோசமெல்லாம் கழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் கண்மணிக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆகிடுது. ஏன்னா மயக்கம் போட்டு விழுந்ததுமே டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணியிருப்பாங்களே, நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, அது மட்டும் கிடையாது, கொஞ்சம் நாளைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லாட்டினா கரு கலைகிறது கூட அதிக வாய்ப்பு இருக்குது, உடம்பை பார்த்துக்கோங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க அப்படின்றலாம் சொல்லியிருப்பாங்கல்ல. அதை யோசித்து பார்த்துட்டு கண்மணி ஒரு மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. குடத்தெடுத்துட்டு தண்ணி மோக்கிற சமயத்தில் எல்லாருமே ஷாக் ஆகி ஐயோ கண்மணி அப்படின்ற மாதிரி பிடிக்க, என்னம்மா கண்மணி இப்போ உன்னால் இந்த பரிகாரத்தை பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி மாறனோட அத்தை ஒரு இக்கு வச்சு பேச, வீராக்கு என்ன பண்ணேன்னு தெரியாமல் என் அக்காவுக்கு பதில் நான் அந்த பரிகாரத்தை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வேமா அவங்க அத்தை சொல்கிறாங்க, என்னம்மா இது கல்யாணம் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு தானே, அப்போ இவங்க தானே பரிகாரம் பண்ணணும், எப்போ தானே மயக்கம் போட்டு விழுந்தா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ராகவன் வந்துக்கிட்டு மாறன்கிட்ட டே என்னடா பிரச்சனை ஆக்கிரும் போல அத்தை அப்படின்னு சொல்ல, சரி நீ கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு பூ கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லு, பூ போட்டு பார்க்கலான்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சைடில் சொல்ல, இந்த பக்கம் ராகவன் வந்துட்டு பூ போட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடு சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அப்போ வந்துட்டு மாறனுக்கு வந்துட்டு அப்படின்ற மாதிரி சாமி வந்துட்டு எல்லாரும் சாமி சொல்லுங்க சாமி என்ன சொல்ல வரீங்க அப்படின்னே ராகவன் இந்த பக்கம் ஆரம்பிச்சிடறாரு. கண்மணிக்கு பதில் பரிகாரத்தை அவங்க தங்கச்சி வீரா பண்ணலாமா அப்படின்னு கேட்க, பண்ணலாம், நான் இதுக்கு ஒத்துக்கிறேன், மனம் குளிர்ந்துருச்சு அப்படின்னு சொல்ல எல்லாருமே சரி அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாங்க. வீராவும் வந்துட்டு இது ஆக்டிங் அப்படின்ற மாதிரி நினச்சி சிரிச்சுக்கிட்டே நானே இந்த பரிகாரத்தை பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அவங்க அத்தை முகத்தை கோவமாக வச்சுருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருக்கு.